இந்தியாவிலேயே நாடு சுதந்திரம் பெற்றதற்கு முன்பு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய நில அபகரிப்பு. 1000 ஏக்கர்ல 500 ஏக்கர்ல சிப்காட் போடுற எதுக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியமும் பட்டா பத்திரம் 200 ஆண்டு அனுபவம் இருக்கிற நிலங்களை எல்லாம் ஜீரோ வேல்யூ பண்றாங்க, பட்டாவை ரத்து பண்றாங்க, பொதுமக்களோட வீட்டை பூட்டுறாங்க, விவசாயிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லி விளையாட்டக்கூடிய நிகழ்வை இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியமும் சட்டவிரோதமாக செய்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் 3 கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் எல்லா மாநிலங்களும் பட்டா போட்டு பட்டா கொடுத்தாச்சு, தமிழ்நாட்டிலையும் பட்டா கொடுத்தாச்சு. ஆனா கொடுத்த நிலத்தை எவ்வித சட்டமும் இன்றி சட்டவிரோதமாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 13 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா உரிமையை உறுதி செய்ய கோரியும், விடுபட்டவர்களுக்கு சட்டம் இன்றி பட்டா வழங்க கோரியும் இன்று சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்திலே நாங்கள் காத்திருப்பு போராட்டமும் பேரணி நடத்துவதற்கு வந்தோம். இங்கிருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்லும் போது காவல்துறை எங்களை தடுத்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகம், ஜனநாயக நாடு. அடிப்படையிலே அமைதியாக அறவழியிலே போராடுவதற்கு முழு அனுமதி இருக்கும் போது நாங்கள் அமைதியாக போராடுவதற்கு உரிய கால அவகாசம் கொடுத்து எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு உரிய அவகாசம் கொடுக்காமல் கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இன்னைக்கு முதல் முறையாக இந்த கோரிக்கையாக நாங்கள் சென்னை வந்திருக்கிறோம். 500 பேர் வந்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இங்க வந்தோம்னா 5000 பேருக்கு குறைவில்லாம வருவோம். தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்போம். இது அறிஞர் அண்ணாவால் முன்மொழியப்பட்ட கோரிக்கை. 1938 அறிஞர் அண்ணா அவர்கள் ஜமீன் இனாம் ஒழிப்புன்னு சொல்லி புத்தகத்தை எழுதி இதற்கெல்லாம் இந்தியா முழுவதும் பட்டா வழங்க வேண்டும், நில உரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அறிஞர் அண்ணாவின் கோரிக்கையை இந்த திமுக அரசு இன்று நிறைவேற்றாமல் அண்ணாவின் கோரிக்கைக்கு எதிராக பட்டாக்களை ரத்து செய்கிறார்கள், நிலங்களை பூஜ்ய மதிப்பு செய்கிறார்கள், மக்களை வெளியேற்றுகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நில அபகரிப்புக்கு எதிராக இன்னைக்கு இனாம் நில உரிமை கூட்டமைப்பு சார்பாக 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள், விவசாய சங்கங்கள், பொதுநல அமைப்புகள், திராவிட அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இன்று நாங்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். எங்கள் போராட்டம் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.